ஏறக்குறைய ஒரு கால் நூற்றாண்டுகளுக்கு பிறகு தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு முழுமையான தேர்தல் நடக்க போகுது. அதில் நாங்கள் ஒரு 70% 80% வாக்காளர்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதில் பிரபலமான சினிமா நடிகர்கள் எளிய நாடக நடிகர்கள் வரைக்கும் அதில் கலந்துக்க போகிறாங்க. அதனால் இன்றைக்கி தமிழ்நாடு இந்த ஈவெண்ட்டை உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்கு. அதனால் கொஞ்சம் பாதுகாப்பு எங்களுக்கு வேணுன்றதுக்காக கமிஷனர் ஐயாவை சந்தித்து மனு கொடுக்க வந்தோம். வேற இல்லை, வழக்கமாக இன்றைக்கி எல்லாம் நடக்கிற எல்லா தேர்தல்கள்லையும் டிவி கவர் பண்ணப்படுது. ஏன்னா என்னென்ன நடக்குதுன்னு ஆமாம் சிசிடிவி கேமரா அது வழக்கமாகிடுச்சு இன்றைக்கி. இல்லை, அது என்ன செக்யூரிட்டி அங்கே, ஏன்னா தபால் ஓட்டு ஒரு 50% இருக்கு. ஸோ அது வர ஆரம்பிச்சதுனால அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக நாங்கள் போட்டோம். அனுமதியின்றி போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது ஜட்ஜு அது போட்டிருக்காரு. ஜட்ஜு சரி வேணான்னு சொல்லிட்டாரு. இப்போ அந்த செக்யூரிட்டி வெளில நிற்குது, அவ்வளோதான். ஆமாம், அப்போ பாதுகாப்பு அந்த பெட்டிக்கு பாதுகாப்பு கோரியும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இல்லை, அது இப்போ இந்த கமிஷன் அது தனி. இது கமிஷனர் ஆஃபீஸ் விஷயமா நம்ம பேசலாம். அது தனி பிரஸ் மீட். நேற்று நடந்த நிகழ்வு. ரொம்ப நன்றி. இல்ல, அது கீழ்நிலையில இருக்கு. அது வருது. பட் அது இதெல்லாம் ஒரு வழக்கா போயிடுச்சு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கோம். பாண்டர் தான் ஜெயிக்க போதுன்றது. ஒன்றும் இல்லைங்க, இது எலெக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே செக்யூரிட்டி இருக்கு, கூடுதல் செக்யூரிட்டி வேணும்னு ஒரு விண்ணப்பம், அவ்வளோதான். ஜஸ்ட் டு அவாய்ட் எனி அன்ஃபோர்சீன் இன்சிடென்ட்ஸ், அதுக்காக தான் வீட்டுக்கு கேட்டது. இப்போ கமிஷனர் ஐயா சந்திச்சது கூட அதே தான், ஜஸ்ட் டு அவாய்ட் எனி அன்ஃபோர்சீன் இன்சிடென்ட்ஸ். ஏன்னா மூத்த உறுப்பினர்கள் ஓட்டு போட வர போகிறாங்க, சீனியர் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் எல்லாருக்கும். ஸோ எங்களோட கடமை அது. கமிஷனர் ஐயாவை பார்த்துட்டு அந்த செக்யூரிட்டி அதான் எல்லாம் அமைதியாக நடக்கணும், ஃபேர் எலெக்ஷன் நடக்கணுன்ற அடிப்படையில் யார் இவங்க தான் பண்ண போகிறாங்க இல்லை அவங்க தான் பண்ண போகிறாங்கன்ட்டு இல்லை, எதுவுமே நடக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டு நிம்மதியா வீட்டுக்கு போய் சேரணும். அதுதான் சார். அதான் நான் சொல்றேன், இவங்க இந்த மாதிரி எங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. கமிஷனர் தான் இதை ஒரு கடிதத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு முறை சார். இது ஒரு புகார் எல்லாம் கிடையாது. தேங்க்யூ சார்.